பாருங்க மேம் நீங்க இருக்கும்போது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. எங்க விட்ட? சிரிக்க கூடாது. ஆ, சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இதுக்கு எங்க அப்பாவே பெட்டர் மேம். சரி சரி, அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்டிலா இருக்கணும்னு நான் சொல்லி வைக்கிறேன், சரியா? அதுக்கு இல்ல மேம், சார் எப்படி லவ்? அதுவா, எங்களது ஸ்கூல் டேஸ் லவ், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸ்கூலா? ம் யார் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? சார் வெக்கப்படுறீங்களா சார்? ஆ மேம் நீங்க எப்போ லவ் அக்செப்ட் பண்ணீங்க? அன்னைக்கே, அப்போவே, அட் ஒன்ஸ். போங்க மேம், உங்க ஃபிகருக்கெல்லாம் ஒரு வாரம் அலைய விட்டுருக்கலாம். அதுவும் சார் ஒரு மாசம் அலைய விட்டுருக்கலாம். ஆனா அப்போ அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும் தான். மேம் ப்ளீஸ் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல, கிளம்பிடுறோம். பர்த்டே விஷ் ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ராம் திடீர்னு ஊரை விட்டு மெட்ராஸ் போயிட்டான். சொல்லாமலே சிரிப்பெல்லாம் அழுகையா மாறிடுச்சு. காலேஜ் வந்தும் என்னால அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்துச்சு, ஏன் ராம் என்னைக்கு இருந்தாலும் வருவான், எனக்காக வருவான்னு. சில நேரம் நம்மளை சுத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு உள் மனசு சொல்லும்ல. அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எங்க ஒரு நிமிஷம். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும். லவ் மேட்ரா? ஆமாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உன் பேர் என்ன? வசந்தி. வசந்தி, ஒன்றும் பயப்படாத. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் எஸ் ஜானகி தேவி. நீ போய் கே ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லு. வசந்தி, தேங்க்ஸ். எஸ் ஜானகி தேவி. உங்களை பார்க்க கே ராமச்சந்திரன் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என் கனவுலையாவது நடந்துடாதான்னு நான் ஏங்குனது. என் ராம் என்னை தேடி வந்துட்டான். ஒரு செகண்ட்ல என் உலகமே மாறிடுச்சு. கே ராமச்சந்திரன் பேரை கேட்டதும் கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. என்னால நடக்கவே முடியல. ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம் எல்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான். எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு,